தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகள், லஞ்ச ஒழிப்புத்துறையினால் நடத்தப்பட்ட வழக்குகளில் விடுதலை பெற்ற வழக்குகளை மீண்டும் சூமோட்டோவாக விசாரிக்கக்கூடிய அந்த பெஞ்ச் திரு ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் அது நடைபெறுகிறது. இதுதான் நம்முடைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது. அமைச்சர்கள் மீதான சூமோட்டோ வழக்குகளை நானே விசாரிக்கிறேன் அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுதான் இன்றைய தலைப்பாக மாறி இருக்கிறது. யார் விசாரித்தால் என்ன? நீதிமன்ற கூண்டில் நிற்க நிரபராதிகள் அஞ்சலாமா? இது சார்ந்து பேசுவதற்காக இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு ஜெகதீஸ்வரன், இருவரையும் வரவேற்கிறேன். வணக்கம். பாக்கிட்டேருந்து விவாதத்தை துவங்குறேன். பாக்கி, சமீபத்தில் நம்ம கொஞ்ச நாட்களாகவே இந்த விவாதத்தை கொண்டு போயிட்டுருக்கோம். நீதித்துறையில் முடிந்த வழக்குகளை, இன்னும் சொல்லப்போனால் தீர்ப்பு கூறப்பட்ட வழக்குகளை சூமோட்டோவாக உயர்நீதிமன்றம் எடுப்பதை பார்த்துருக்குறோம். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் அமைச்சர்கள் KKSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு போன்றவர்கள்லாம் சென்றிருந்தாங்க. மீண்டும் அந்த வழக்கு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் தான் வந்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? எந்த நீதிபதி தான் அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்த வழக்குகளை தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா? மறைந்த சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த VR கிருஷ்ணய்யர். அவர் எப்போ சொன்னார் அப்படின்னு கேட்டிங்களா, எனக்கு எந்த வருஷம் ஞாபகம் இல்லை, அநேகமாக 70களில் இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்கலாம். அவருக்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்தது. ஒரு போஸ்ட் கார்டில் ஏதோ ஒரு வழக்கு, அது என்ன வழக்குன்னு டீட்டெயில் தெரியும். போஸ்ட் கார்டில் இருந்த தபால் அட்டை, ஒரு 5 பைசா போட்ட தபால் அட்டையில் ஒரு தகவலை வழக்காக பதிவு பண்ணியிருக்கார். PIL பொதுநல வழக்காக பதிவு பண்ணிவிட்டு அது ஆர்கியூமெண்ட் எடுத்து வழக்கில் எடுத்து தீர்ப்பு ஒரு நீதியரசர் VR கிருஷ்ணய்யர் வழங்கினா சரியாக இருந்திருக்கும். அது சாதாரண விஷயமாக தான் இருக்கும், ஒரு லோக்கல் இஷ்யூவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு தபாலில் அவருக்கு தெரிய வந்த ஒரு விஷயத்தை கூட அவர் விடாமல் அது ஒரு பொதுநல வழக்காக எடுத்து வழக்காடி இருக்கார். அப்போ அவர் சொன்ன கருத்து என்ன, குறிப்பு என்னென்ன படித்தது என்னென்னா, எந்த வழக்கையும் கண்டு காணாமல் நீதியரசர் எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு கொண்டாந்து டேபிள் மேலே வச்சாதான் வழக்கு எடுத்துக்கணும், அப்படி இருக்காது. இந்த அடிப்படையில் தான் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்து வழக்காக கையாளுகிறார். பல விஷயங்களை பார்க்கும்போது அவசரமாக ஒரு வழக்கு எடுத்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அந்த டீட்டெயில்ஸாக நம்ம ஏற்கனவே விவாதங்கள் சொல்லியிருக்கோம். எவ்வளோ குறுகிய காலத்தில் எத்தனை பக்க தீர்ப்புகள் வழங்கப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் வியப்புக்குரியதாக இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் எடுத்து சோமோட்டோ எடுத்து பண்ணுறாங்க. ஒன்று. இன்னொன்று, செய்தித்தாளில் வந்த செய்திகளை வைத்து கூட PIL அவர் நீதியரசர் கிருஷ்ணய்யரில் பல நீதிபதிகள் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. இதில் எதுவுமே ஒரு முடித்து போன வழக்கு, முடியாத வழக்கு என்று இல்லை. தீர்ப்புகள் ஒருவேளை வழங்கப்பட்ட கீழமை நீதிமன்ற தீர்ப்போ மேலே எந்த தீர்ப்போ திருப்திகரமாக இல்லை என்று சமூகம் நினைத்தால் கூட அதை எடுத்துக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்திய ஜனநாயகத்தில் வழங்கப்பட்டிருக்கு. அதனோட அடையாளம் தான் இதெல்லாம். ஒரு போஸ்ட் கார்டு, நியூஸ் பேப்பரில் செய்தி வச்சு வழக்கு தொடுத்து முடிக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு தீர்ப்பு அது மேலே சந்தேகம். இப்போ ஒரு கீழமை நீதிமன்றம் அளிக்கிற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறோம். அது உயர் நீதிமன்றத்துக்கு போகுது. அதில் திருப்தி அடையலை, பெஞ்சுக்கு போகுது. பெஞ்சிலையும் அளிக்கப்பட்ட தீர்ப்பு திருப்தி இல்லை, உடனே உச்சநீதிமன்றம் போவார். உச்சநீதிமன்றத்தில் கூட ஒரு நீதிபதி தந்த தீர்ப்பு திருப்தி இல்லை என்று பல நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு லெவலில் நீதியரசர்களோட அமர்வு வரையில் போகிறோம். அப்படின்னா தீர்ப்புகளின் மீது மனிதர்களுக்கு வழக்கு தொடர்பானவர்களுக்கு திருப்தி இல்லை என்று சொல்லாமல் பொதுமக்களுக்கு திருப்தி இல்லை என்கிற பார்வையை, சமூக பார்வையை எடுத்துக்கணுமே தவிர நீதிமன்ற கட்டமைப்பு அப்படி பார்க்க முடியாது. அந்த சமூக பார்வையில் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்திருக்கார். அதனால தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்ல, தேங்க் காட் டு ஹாவ் சச் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற நீதிபதிகள் நமக்கு கிடைக்கப்பட்டதுக்கு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு என்ன அடிப்படைனா, முடிஞ்சு போன வழக்குன்னா சமுதாயத்தில் நீ சட்டத்தினோட சந்து முதலில் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால குற்றங்கள் அதிகரிக்குமே தவிர குற்றங்கள் தடை செய்யப்பட முடியாது. நாம் யாரையும் கொஸ்டின் பண்ணலை. ஒன்று. இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட் என்னென்னா, நீதியரசர் வெங்கடேஷ் மேலே, ஆனந்த் வெங்கடேஷ் மேலே விமர்சனங்கள் வரும். அது அரசியல்வாதிகள் எப்போவுமே செய்வாங்க. அதில் ஒரு சில விஷயங்களை சொல்லி நீங்கள் அதை கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன்.
சமூகத்தில் ஒரு தபால் கார்டில் ஏதோ தகவல் வந்திருக்கு, அதன் அடிப்படையில் கூட வழக்கு தொடுக்கலாம். ஆனால் இது ஏற்கனவே வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நீதிபதியாலேயே முடித்து வைக்கப்பட்டது. சரி, அந்த இடத்துல அதே நீதித்துறை, இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் எனக்கு சரியான நீதி கிடைக்கலாம்னு சொல்லலாம், ஆனால் அதே நீதித்துறையில் சார்ந்திருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கே அது தவறாக தெரியுது. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த நீதித்துறையுமே இல்லை, இது ஒட்டுமொத்த நீதித்துறையின் மீதான சந்தேகம் இல்லை. இப்போ ஒரு எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு செய்த ஏதோ ஒரு கவனிக்க தவறியதை இன்னொரு சுட்டி காட்டுவது என்பது நட்பு ரீதியான அல்ல துறையை செம்மைப்படுத்துவதற்கான ஒரு பார்வையாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த அவர் கீழமை நீதிமன்ற நீதிபதி அளித்த தீர்ப்பை தீர்ப்பை திருப்திகரமாக இல்லை என்று தான் வழக்கை விசாரிக்கிறாங்க. அது விசாரணையில் சரியாகவும் போகுது அது வழக்குகளில். ரெண்டாவது, அந்த தனிநபர்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் மீதான குறை அல்ல, புகார் அல்ல, குற்றச்சாட்டு அல்ல, விமர்சனம் அல்ல, அந்த நடைமுறையின் மீதான விமர்சனம். இன்ஸ்டிடியூஷன் மீதோ தனியான நீதியரசர் மீதோ தனிப்பட்ட புகார் அல்ல. ஒரு விஷயம், இப்போ ஒரு கீழமை நீதிமன்றம் அளிக்கிற தீர்ப்பை சரியில்லை அப்படின்ட்டு மேலே உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதை ஏன் கீழமை நீதிபதிகள் தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீதிமன்றத்தினுடைய அதை இன்ஸ்டிடியூஷன் மீதான, நிறுவனத்தின் மீதான குறையும் விமர்சனமோ அல்லது தனிநபர் மீதான விமர்சனமோ அல்ல, ஏதோ ஒரு நடைமுறையில் ஏதோ தவறு விட்டுருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டுகிற பொறுப்பு அதை அந்த மேலே இருக்கிற நீதிமன்றம் எடுத்துக்கொள்கிறது. அது அடிப்படையில் விசாரிக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஆனந்த் வெங்கடேஷ் அப்படி தான் எடுத்து பண்ணியிருக்கார். ஒன்று. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, அரசியல்வாதிகள் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் என்ற தனிநபர் விட்டுருவோம், அவர் மீதான தனிநபர் விமர்சனம் செய்வார். குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் மீது தான் நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியும் இருக்க முடியாது. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் மீது மட்டுமல்ல, அவர்களுடைய பழைய தீர்ப்புகள் 3 விஷயத்தை சுட்டி காட்டணும். ஒன்று, ஹெச் ராஜா பெரியார் கலைஞர் கருணாநிதியை பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் ரெஃப்யூஸ் டு இந்த பெட்டிஷன் இருக்கல, இந்த கிரிமினல் வழக்குகளை ரத்து செய்யணும், தடை போடுறாரு, அதை நிராகரிக்கிறார், தள்ளுபடி பண்ணிடுறார். நீ கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பிரகாரம் போ அப்படின்ட்டு சொல்லிட்டார். அது ஒன்று. எஸ்வி சேகர் ஒரு பெண் பத்திரிகையாளர் ஏதோ சொன்ன சர்ச்சைக்குரிய விஷயத்தில் கூட நீங்கள் ஹெச்ராஜா விஷயத்தில் கருத்து பதிவிட்டு இன்னொரு கருத்து சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு தெரியாது, அட்மினுக்கு பண்ண தவறுன்னு நீங்கள் தப்பிச்சுக்க முடியாதுன்னு இதே ஆனந்த் வெங்கடேஷன் எச்சரிக்கிறார். நீ தப்பிச்சுக்க முடியாது, பொறுப்பை தட்டி அடிக்க முடியாது ஹெச்ராஜா விஷயத்தில், எஸ்வி சேகர் வழக்கிலும் சரி. மூன்றாவது, அனைத்து பிரிவினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிற வழக்கில் கூட ஆகமத்தையும் சாஸ்திரங்களும் முறையாக அறிந்தவர் யார் வேண்டாம் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லியிருக்கார். இது போன்ற முற்போக்கு சிந்தனையோடு தான் அவர் தீர்ப்புகளையும் நடைமுறைகளையும் நீதி வழக்குகளை கையாண்டிருக்கிறார். அப்படிங்கிற போது அவர் மீதான சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. நான் நபர் என்கிற முறையில் சொல்ல. ஆக இதில் அரசியல் பார்வையும் தேவையற்றது, சட்டப்பார்வையும் அது முறையாக இருந்ததுன்னா நிச்சயமாக தீர்ப்பு வந்துடுச்சு இல்லை, பொன்முடி மேலே ஏதாவது சந்தேகமே இல்லை. மூன்றாவது, சமூக பார்வையிலும் அடிப்பேன். சமூக பார்வை என்ற நோக்கத்திலையும் இவர் எடுத்துக்கொண்டு வழக்குகளை கையாள்வது என்பது ஏற்புடையது என்று நான் கருதுகிறேன். சார், இதில் ஒரே ஒரு விஷயம் நான் ஜெகதீஸ்வரன்ட்ட போகிறதுக்கு முன்னாடி கேட்டேன். இதே வழக்குகளை அமைச்சர்கள் இல்லைன்னா தமிழ்நாடு அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் எடுத்து செல்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் இவர்கள் எடுத்து செல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் அரசியல் சார்ந்த புரிதல்கள் இருக்கும். அதை தாண்டி உச்சநீதிமன்றம் செல்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எல்லாருக்கும் அதுதான் சார் இந்த ஜனநாயகத்தில் உரிமை. குற்றம் சாட்டப்பவர்களும் குரல் எழுப்புவதற்கு அவனுடைய வாதங்களை முன்வைப்பதற்கு இடம் தருகிறதில்ல இந்த இந்திய அரசமைப்பு சட்டமும் இந்திய ஜனநாயக கட்டமைப்பும். ஆகையினால அவங்க மேல்முறையீடு செல்லலாம். இப்போது கூட இந்த வழக்கு இப்போது 27 உதாரணங்கள்லாம் இருக்குதா சார்? இப்போ தமிழ்நாட்டில் திரு ஆனந்த் வெங்கடேஷ் செய்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இது போன்ற நடைமுறைகள் இருந்திருக்கா அப்படிங்கிறது தானே கேட்குறாங்க. இப்போ மட்டும் ஏன் நடக்குது? இதுக்கு மத்தியிலிருந்து ஏதோ ஒரு வகையான இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே இருக்குது. அதுதான் நீங்கள் அப்படியே எடுத்துக்க முடியாது. இதுக்கு முந்தைய முன்னுதாரணம் இருக்கா? சந்திரசூட் சப்போர்ட்லாம் முழுமையாக இருக்குது. முதல் கேள்வி, நீங்கள் இதுக்கு முன்னுதாரணம் இருக்கா? திடீர்னு இப்போ இந்த புதிய நடைமுறை அப்படின்னு கேட்குறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த தொடக்கம் என்று தேவைதான். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஜனநாயக அடிப்படையில் தொடக்கம் என்று தேவைதான். முதலமைச்சராக பதவியில் இருந்தவரே குற்றவாளின்னு சொன்னாங்கல்ல, இந்த மண்டில் தானே, இந்த மண்ணா இந்தியா மண்ணு சொல்கிறேன்.
அந்த நீதிபதி சொன்ன அடுத்த கணமே அவர் காரிலிருந்து தேசிய கொடி அகற்றப்பட்டது, அவருக்கான பாதுகாப்பு விலக்கு கொள்ளப்பட்டது. அடுத்த கணமே தீர்ப்பு வழங்கப்பட்ட மறு கணமே எம்எல்ஏ பதவி, முதலமைச்சர் பதவி விழுந்து சிறைக்கு செல்கிறார். அதுக்கு அதாவது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தாலும் தண்டனைக்கு உள்ளாவர் அப்படிங்கிற நடைமுறை இந்த ஜனநாயகத்திற்கு நமக்கு பெருமை. அந்த அடிப்படையில் தான் சொல்லுது. இதில் வந்து வேற எந்த ஜனநாயகத்துக்கான பெருமை அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு நீதித்துறை திரு ஜெகதீஸ்வரன், என்னதான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்குகள் எல்லாம் சுமோட்டோவா எடுத்தாலும் கூட அதில் ஒரு பாரபட்சம் இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு தானே இருக்கு. அதிமுக திமுக 2 அமைச்சர்கள் மீதும் வழக்குகளை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மறு விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பார்வையை அதே கோணத்தில் எடுத்துக்க முடியுமா? இல்லைங்க, அதாவது நீங்க வந்து தாமாக முன் வந்து நீதிபதிகள் வழக்குகள் எடுக்கின்றாங்கன்னா சில வழக்குகள் எடுத்திருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பல உன்னதங்கள் பார்த்திருக்கோம். ஆனா ஊழல் வழக்குகள், இந்த மாதிரி அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளை நீங்கள் மறு விசாரணைக்கு உட்படுத்திருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்த வரை இல்லை. அதை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் முதல்ல துவக்கி வைக்கிறார். சோ முதல்ல நீங்க எங்க ஆரம்பிக்கலாம்னு கேட்டீங்கன்னா கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்துல நீங்க வந்து பொன்முடி அவர்கள் 2006, 2011 பீரியட்ல செய்த ஊழல்கள். இப்ப ஏற்கனவே பொன்முடி அவர்கள் மேல தீர்ப்பு வந்ததுங்கிறது 1996, 2001 தான் தீர்ப்பு வந்துருச்சு. இப்ப இந்த 2006-11 அவர் எவ்வளவு அதிகமாக சொத்து குவிப்பு செய்திருக்கிறார் என்றுதான் முதலில் வருகிறது. அப்ப வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு இயல்பான பார்வை கேட்டீங்கன்னா சரிங்க, ஓகே, நேர்மையா ஒரு தடவை விசாரிக்க வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை. அடுத்ததாக சிட்டிங் மினிஸ்டர்ஸா இருக்கிற தங்கம் தென்னரசு, அதே மாதிரி KKS ராமச்சந்திரன் வழக்குகளும் எடுக்கும் பொழுது ஒரு பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூக ஊடகங்கள்ல இன்னும் சொல்லப்போனா திமுக அனுதாபிகளால் வைக்கப்படுகிற பார்வை இவர் திமுக மட்டும் டார்கெட் பண்றாரு, திமுக டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வேலைகள் செய்கிறாரு, இது வந்து பாஜக அடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அடுத்ததாக வளர்மதி அவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, ஓ பன்னீர்செல்வம் இவர்களுடைய வழக்குகளும் இது வந்து அவர் தூசி தட்டி வெளியெடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதே நேரத்தில் ஏற்கனவே வேறு என்னென்ன வழக்குகள், அதாவது பாஜக நபர்களை சார்ந்த வழக்குகள் என்னென்ன வழக்குகள் எல்லாம் அவர் வந்து எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் தீர்ப்பு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத ஐயா அவங்க சொல்லிட்டார், பாக்கி அவங்க சொன்னாங்க. ரொம்ப முக்கியமா இந்த வழக்குகள் எல்லாம் மறுபடியும் மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டுமா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நான் வந்து KKS ராமச்சந்திரனோட வழக்குல இருந்தே சொல்றேன். அவருடைய வழக்கும் பாத்தீங்கன்னா 2006-11 அவர் அதிகமாக சொத்து குவித்தார். அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக சொத்து குவிச்சாங்க அப்படிங்கிறத வழக்கு. இந்த வழக்கு வந்து முதல்ல மதுரையில நடந்த, அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து, அதற்கு பிறகு MP MLAக்கள் விசாரிக்கிற கோர்ட்டுக்கு வந்து 2019 இந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, மினிஸ்டர்ஸ் அவங்க மனைவியெல்லாம் சேர்ந்து தனித்தனியா பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க, எங்களை அக்யூட் பண்ணுங்க, நாங்க வந்து குற்றமற்றவர்கள் சொல்லி பண்றாங்க. 2019க்கு பிறகு நீங்க இது வரைக்கும் வந்து என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது செப்டம்பர் 2021, இது ஏன் செப்டம்பர் 2021 சொல்றேன்னா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வருகிற IO இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், விசாரணை அதிகாரி என்ன பண்றாரு, அவர் புதுசா பல விஷயங்கள் சொல்றாரு. இவங்க வந்து செக் பீரியட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது 2006-11 இவர்கள் 2006 ஆரம்பத்தில் இவருடைய சொத்து மதிப்பு என்ன, 2011 முடியும் போது சொத்து மதிப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது இவர் வந்து ஏற்கனவே பண்ண இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து இவ்வளவு சொத்து மதிப்பு இருந்துச்சு, இவ்வளவு இருக்கு, இதுல வந்து இவரோட வருமானம் இந்த 5 வருடங்களில் இவ்வளவு இருக்கு, MLA சம்பாரிச்ச பணம், மினிஸ்டர் சம்பாரிச்ச மினிஸ்டர் தான் லீகல் சென்ஸ்ல சம்பளமாக சம்பாரிச்ச பணம் இவ்வளவு, அதை தாண்டி இவ்வளவு சொத்து குவிப்பு செய்திருக்காரு அப்படிங்கிறதா அவருடைய முதலில் விசாரித்த விசாரணை அதிகாரியுடைய அறிக்கை. இந்த விசாரணை அதிகாரி என்ன பண்றாரு, அவங்க 2006 வைக்கிற சொத்து மதிப்பையே முன்னாள் விசாரித்த விசாரணை தவறாக கணக்கிட்டுள்ளார். அவங்க வந்து 99 லட்சம் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க, இல்ல 1,09,00,000 வச்சிருக்காங்க. அது மாதிரி செக் பீரியட் முடிகிற காலத்துல வேற ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிக குறிப்பாக இந்த 5 வருட காலத்தில் அவர் வருமானம் என்று கணக்கிட்டது சரியாக இல்லை, அவர் வந்து அதிகமாக தவறாக கணக்கிட்டு விட்டார். என்னுடைய கணக்குப்படி 2011 முடிவுல அவர்கள் அதிகமாக சொத்து சேர்த்தது என்பது 1,50,000, கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாயை 1.5 லட்சமா குறைக்கிறார் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். இவ்வளவு நாள், அதாவது கிட்டத்தட்ட 11-12 இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருடமா 10 வருடத்துக்கு பக்கத்துல ஒரு IO வந்து ரொம்ப தெளிவா பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, பேங்க் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி, இதெல்லாம் சேஃப்டி பண்ணி அதை வந்து ஒப்படைக்கும் பொழுது 45 லட்சமா இருந்தது. செப்டம்பர் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரால எல்லாம் தலைகீழாக மாற்றப்பட்டு இதை போய் சப்மிட் பண்றாங்க. செப்டம்பர் 2022 கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் ஏற்றுக்கிட்டு சரிங்க, ஓகேங்க, நம்ம விடுதலை பண்றாங்க. இதே அப்படியே டிட்டோவா நீ கட் காப்பி பேஸ்ட் மாதிரி தங்கம் தென்னரசோட வழக்குகளை நான் சொன்ன அதே விஷயம் தான். என்ன ஒரு மாற்றம் கேட்டீங்கன்னா, அவர் 45 லட்சம்னா இவர் வந்து 75 லட்சம் அதிகமாக சொத்து சேர்த்தது. அதே 75 லட்சம் இங்கேயும் வந்து 1 லட்சமா 1.5 லட்சமா மாறுது. இதே அதுவும் திரும்ப மறுபடியும் 2019 இவங்க எல்லாம் வந்து அக்யூட்டலுக்கு அப்ளை பண்றாங்க MP MLA கோர்ட்ல, விசாரணைக்கு வராம 2021 செப்டம்பர் 2021 இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வர்றாரு, சப்மிட் பண்றாரு, 2020 ரிலீஸ் ஆயிடும். இது கேலி குத்தா இல்லையா நமக்கு? ஒரே மாதிரி 2 வழக்குகளும் இது ஆனந்த வெங்கடேஷ் அவர் படிக்கும் போது உண்மையிலே வேறு வழக்கு இருந்தது. அந்த இன்னொரு வழக்குல சொல்லியிருந்தாரு,
இதை படித்த பிறகு இது அக்யூட்டல் எனக்கு வேலூர் கோர்ட்ல நடந்ததுக்கு இல்லையா ஒரு பொன்முடி வழக்குல எனக்கு படித்த பிறகு 3 நாட்கள் தூக்கம் வரவில்லை. உண்மையிலேயே பொதுமக்கள் யாருமே இந்த வழக்குகள் குறித்து ஆராய்ந்து பார்த்தார்கள் என்றால் உண்மையிலே யாருக்குமே தூக்கம் வராது. அந்த அளவிற்கு இவர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க எவ்வளவு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார்கள் என்பது அப்பட்டமாக ரொம்ப காமன் மேன் கூட தெரிகிற அளவுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இதை ஏற்கனவே விசாரித்த ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்த அந்த நீதிபதிகள் வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்கல்ல. அந்த நீதிபதிகள் தங்களுடைய பணிகளை இது கேள்விக்குறியாக்குறது மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கடிதம் எழுதி இருக்கிறாங்கல்ல. இல்லைங்க, நான் இதுக்கு கூட இன்னொரு பதில் சொல்றேன். நீங்க வந்து பொன்முடி அவரோட இந்த ஏற்கனவே ஒரு வழக்குல தண்டனை பெற்றிருக்காரு இல்லையா, அந்த வழக்குல கூட பாத்தீங்கன்னா அவரை ரிலீஸ் பண்றாங்க. நீங்க அந்த வழக்கு டீட்டெயிலா படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க என்னன்னா அந்த சொத்து இவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறதுல முதல்ல செய்த பொழுது ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு, இல்ல இவங்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த பணிகள் இருக்கு, அதன் மூலியமாக இவர்களுக்கு சொத்து வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதனாலதான் இவங்க சொத்து வந்திருக்கே தவிர இவங்க முறைகேடாக சொத்து குவிக்கலன்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு கடைசியாக ஜெயச்சந்திரன் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க, ஓகேங்க நீங்க சொல்றபடி விவசாயம் சார்ந்த பணிகள்ல இருந்து வந்திருக்க வச்சுக்கலாம், விவசாயம் சார்ந்த பணிகள்ல இருந்து இவங்க வந்திருக்குங்கிறது எங்க ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி கேட்டார். அது ஒண்ணுமே இல்ல. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னொரு நீதிபதி, அதாவது இது வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுத்த நீதிபதி என்ன பண்றாரு, அவருக்கு வசதியாக வந்திருக்கலாம், நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது, விவசாயமும் செஞ்சுட்டு இருக்காங்கப்பா, அவங்க விவசாயம் மூலமா கூட வந்திருக்கலாம்ல, ஏன் முறைகேடா நினைக்கிறீங்க, அப்ப விவசாயம் சார்ந்த பணிகள்லாம் விவசாயம் சார்ந்த நீங்க டாக்குமெண்ட்ஸ் காமிக்கணும்ல. அப்போ நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க நீதித்துறையில இது வந்து சார் கூட சொன்னாங்க இல்ல நீதித்துறை அப்படி இல்ல, நீதித்துறையில் ஊழல் இருக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தேங்க் காட் தேர் ஆர் குட் ஜட்ஜஸ் லைக் ஹிம் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா எங்களுடைய நீதித்துறையில கூட சில நல்லவர்களும் இருக்கிறார்கள். நான் சொல்லவா, உண்மையான சிறுபான்மையினர் யார் தெரியுமா, இந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறவர்கள் மட்டும் நான் எல்லா துறையிலும் சொல்லி சொல்றேன். அது ரொம்ப ரொம்ப அரிதாகி விட்டது. தலைமை நீதிபதி சொன்ன அந்த விஷயத்துல ஒரு இன்னொரு இன்டர்பிரேஷனா கொடுத்திருக்கிறீங்க. ஆமாங்க, நீங்க வந்து அதாவது இந்த வழக்குகள் எல்லாமே அவர் ஒவ்வொரு வழக்கையும் திரும்ப எடுத்து படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து இது எவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு, நம்மளோட சக நீதிபதிகளை இதை எப்படி ஏத்துக்கிறாங்க, நீங்க டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் எல்லாமே ஒரு ஐஓ கொடுத்தத ஒருத்தர் வந்து ஏத்துக்கிட்டு அது வந்து ஒரு அடுத்தடுத்த கோர்ட்டை தாண்டி வருது. அதற்கு பிறகு ஒரு ஐஓ செப்டம்பர் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடுங்கிறது எவ்வளவு வந்து ஒரு அரசியல் ரீதியா மீண்டும் அவர் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டு வராரு, அவர் போர்ட்ஃபோலியோ மாறுது, மீண்டும் அதே போர்ட்ஃபோலியோல வரும்போது தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு தான் அந்த அத்தனை வழக்குகளையுமே ஒதுக்குறாங்க. அது வரைக்கும் வேற நீதிபதிகள் அதை விசாரிக்க. அது ஏன்னா KK ராமச்சந்திரன் அவர்கள் என்ன செய்யறாரு, நீங்க வந்து அவர் தலைமை நீதிபதி பர்மிஷன் வாங்காம எங்க மேல எப்படி அவர் சுவமோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. அவர் KK ராமச்சந்திரன் செய்த வேலைதான் அது. KK ராமச்சந்திரன் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா உண்மையா நேர்மையா இருந்தா என்ன சொல்லிருக்கணும், எத்தனை நீதிபதிகள் விசாரிச்சாலும் எத்தனை நீதிமன்றங்கள் விசாரித்தாலும் நான் குற்றமற்றவன் நிரூபிப்பேன்னு சொல்லிருக்கணும். இவர் ஆளுநர்களை விசாரிக்கிறப்ப நேர்மையான நீதிபதி விசாரிக்கிறாரு, நம்ம இவர்கிட்ட ஒண்ணு செய்ய முடியாது, நம்ம பருப்பு வேகாது, நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடனே தடை வாங்கணும், ஸ்டே வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்குறதுக்காக போறாங்க. அப்பதான் உச்சநீதிமன்றம் சொல்றாரு, உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி சொல்றாங்க ரொம்ப தெளிவா இந்த மாதிரி நீங்க தப்பிக்க முடியாது, ஆனந்த வெங்கடேசனுக்குத்தான் இந்த வழக்குகளை கொடுக்கணும், சோமோட்டவா எந்த ஆனந்த வெங்கடேசன் எடுத்தாரோ அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த 6 வழக்குகளும் வருகிறது. இன்னொரு நல்ல விஷயம் இருக்கிறது, இப்ப ஆனந்த வெங்கடேசன் அவர்களே வந்திருக்கிற காரணத்தினால் இந்த வழக்குகள் எல்லாம் வேகமாக முடியக்கூடிய சூழல் இருக்கிறது. ஏற்கனவே சில மாதிரி 10 வருட காலம் ஏற்கனவே கடந்து விட்டது. இதற்கு வேற வேற நீதிபதிகள்ட்ட பெஞ்சை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நீதிபதியும் ஃப்ரெஷ்ஷா அதை வாங்கி திரும்ப ஐஓவை கூப்பிட்டு நீங்க வாதம் பிரதிவாதங்கள் எடுத்து வச்சு இது மாதிரி காலம் தாழ்த்திட்டே இருக்கும். இந்த முறை உட்காரப்படுது இந்த அவருடைய காலம் முடிகிற வரைக்கும், அதாவது இந்த ஊழல் குற்றங்களை விசாரிக்கும் இந்த காலம் முடிவதற்குள் நிச்சயமாக சில அமைச்சர் 6 பேர்ல சில பேராவது கண்டிப்பாக சிறைக்கு செல்வது உறுதி நான் பார்க்கிறேன். அதுதான் மக்களும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இது ஏன் இவ்வளவு காலத்தாமதம் ஏற்படுது நீதித்துறையில அப்படிங்கிறத அவருடைய மக்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. திரு பாக்கி ஜெகதீஸ்வரன் ஒன்று சொன்னாங்க, எத்தனை நீதிபதிகள் விசாரித்தாலும் எங்கள் மேல குற்றம் இல்லை அப்படிங்கும்போது எந்த நீதிபதி விசாரிச்சாலும் என்னதான் பண்ண போகுது, ஒரே உத்தரவு தான் கிடைக்க போகிறது, ஏன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி அவர் உருவாக்கி இருக்கிறார். அதான் அந்த பயம் அமைச்சர்களுக்கு இருக்கா, அதான் மடியில கனம் அதனால வழியில பயங்கிற மாதிரி எந்த வழக்காக இருந்தால் நான் யார் விசாரித்தாலும் சந்திக்க தயார், ஏனென்றால் என் மேலே குற்றம் இல்லை அப்படின்றது அந்த மாதிரியான துணிச்சல் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு இல்லை. விபி சிங் கிட்ட இருந்தது, செயின்ட் கீஸ் வழக்கு போலியான வழக்கு தான், ஆனால் இருந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி கண்டார்.
மொரார்ஜி தேசாய் மேலே ஒரு ஊழல் வழக்கு ஊழல் வழக்கில், அதாவது சிஏஏ உளவாளி அப்படின்னு மேலை நாடுகள் வேண்டுமென்றே திரித்து எழுதின, அதையும் கண்டெஸ்ட் பண்ணார். இந்த மாதிரி சில பேர் வந்து எதிர்த்து போராடி, நான் யார் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் கையில் சுத்தம், நான் ஐ எம் கிளீன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் நேர்மையும் இருந்ததுனால தான் இன்றைய இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது, இவர்கள் இல்லாதனால தான் அப்பீல்னு போகிறாங்க. இதில் ஒரே ஒன்று விஷயத்தை கவனிக்க வேண்டியது, இதில் யாராக இருந்தாலும் நீதித்துறைக்கு முன்பு சமம் என்பதும், நீதித்துறையால் தண்டிக்கப்படுவார்கள், விசாரணைக்கு ஆளாக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கிறது தான் நம்ம ஜனநாயகத்துக்கு ஒரு வகையில் நல்லதாக இருக்குது. இல்லை என்றால் நாம் மறைந்து விட்டாலும் சரி, ஜெயலலிதாவுடைய மற்ற விஷயங்களை ஒதுக்கிடும். ஊழல் வழக்கில், சொத்துக்கு வழக்கில் அவர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் தான், இறந்து விட்டார்கள் என்பது வேறு, அது வேறு விஷயம். ஆனாலும் அதில் என்னன்னா, இந்த ஃபேக்ட் இருக்குல்ல, அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி தான், அது கீழே அந்த பெங்களூர் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது இல்லையா. இதை என்ன காட்டுகிறது என்றால், அரசியல்வாதிகள் என்ன தவறு செய்தாலும் மக்கள் தண்டிப்பது ஒரு பக்கம், நீதித்துறையின் பார்வையிலும் அவர்கள் தப்ப முடியாது என்பதற்கு ஒரு உதாரணம். நான் செல்வி ஜெயலலிதா நீதியரசர் குன்கா என்கிற தன்னிபர்கள் சொல்லவில்லை. ஆளுமை மிக்க சக்தி வாய்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் நீதியின் கண் முன்னால் தப்பிக்க முடியாது என்பதற்கான அடையாளம் தானம். ஐ டோன்ட் டேக் எனி பர்சனல் இஷ்யூ. அதே மாதிரி இந்திரா காந்தி அவர் மாக்கரி நடத்தி தேர்தலை வெற்றி பெற்றார் 75 வந்தபோது. நீதியரசராக இருந்த விஆர் கிருஷ்ணய்யர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அப்போ வந்து அவர் சொன்னார், யூ நோ ரைட், யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட்னு சொன்னார் தீர்ப்பில். இந்திரா காந்தி அம்மையார் அப்போ பிரதமராக இருந்தார், ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார். நம்ம இதை எதுக்கு சொல்கிறோம்னா, நீதி கடைசி இந்திய ஜனநாயகத்தில் கடைசி லாஸ்ட் ரிசார்ட் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய நமக்கு வரப்பிரசாதம். எதுவாக இருந்தாலும் அங்கே தீர்வு காணலாம், அங்கே ஆராய்ச்சி பணியை அடிக்கலாம் அப்படின்னு ஒரு வழி இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஆரோக்கியமாக தான் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் சில குறைபாடுகள் இருக்கலாம், இல்லை என்று எல்லா துறையும், ஏன்னா மனிதர்கள் தானே. அப்படி இருக்கும்போது அந்த குறைகளை வந்து இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. இப்போ நீங்கள் பொன்முடிக்கு கொடுத்த காலகட்டம், ஓபிஎஸ் வளர்மதி இவங்களுக்கான காலகட்டம், இதெல்லாமே வித்தியாசம் வருது இல்லை. ஒரு வழக்கை முடித்து வைக்கப்பட்ட வழக்கை எடுக்கிறதுக்கான லிமிட்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க இல்லையா. இல்லை, லிமிட்டேஷன்னா கூட அதை கண்டெஸ்ட் பண்ணலாமே. என்ன பியூட்டின்னா, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் எந்த தீர்ப்பையும் நீங்கள் எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா. தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட 7 பேர் கடைசி வரல் போராடி தானே கடைசியில் வெற்றி. இது அது மீதான அவர்கள் மீதான குற்றம், அது வேறு விஷயம். கடைசியில் எப்படி என்ன தீர்ப்பு வந்தது, கடைசியில் என்ன வந்தது, நீண்ட தண்டனைக்கு உரிய காலத்தையும் கடந்து அவர்கள் தேவையில்லாமல் சிறையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே. அந்த தீர்ப்பு கூட விமர்சிக்கப்பட்டது அதே நீதிமன்றத்தின் நீதிமன்றம் என்கிற இன்ஸ்டிடியூஷன் மூலமாக. ஆக இதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நகர்வுகள் இருப்பது, தண்டனை அதிகமானால்தான் குற்றங்கள் குறையும் என்பது ஜெனரல் பல ஆண்டுகளாக இருக்குது. கிரேக்க நாட்டிலேருந்து சொல்லப்படுகிற தத்துவம் இது. தண்டனைகள் அதிகமாக இருந்தால் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது. ஆக அரசியல்வாதிகளாக இருந்தாலும் ஆளுங்கட்சியினரால் அவர்கள் சர்வ சக்தி படைத்தவர்கள் என்பது இல்லை ஜனநாயகத்தின் முன்னாடி அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான வழிமுறையாக இருக்கிறதுனால இது போன்ற விஷயங்கள் ஆரோக்கியமானவற்றுக்கு நம்ம ஆதரவு தரத்தணும், அதாவது அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். திரு ஜெகதீஸ்வரன் சார் குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் கூட வழக்குகள் இப்படி ஒரு லோயர் ஜுடிஷரி பெஞ்சஸ் அங்கே நடக்கக்கூடிய வழக்குகளில் அங்கே நீதிபதிகள் எப்படி வழக்குகளை நடத்த வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு இந்த ஜுடிஷியல் ஃபாரம் அப்படிங்கிறது முறையான வழிகாட்டுதல்களை கொடுக்க வேண்டும். முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டே இருக்கிற போது ஏற்கனவே வழக்குகள் அப்படிங்கிறது சுமை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பட்டியலிடப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் அது நீதித்துறைக்கு சுமையாக மாறிக்கொண்டே இருக்காதா புதிய புதிய வழக்குகளை சுமூட்டமாக இருக்கும்போது? இல்லங்க, நீங்க அதற்காகத்தான் நீங்க எம்பி எம்எல்ஏக்களோட வழக்குகளை தனியா டீல் பண்ணணும். நம்ம வந்து வேகமாக அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். ரெண்டு போய் பார்க்கலாம். ஒன்று, ஒருத்தர் குற்றமற்றவரா இருப்பாரு, அவர் மேல வீண் பழி சுமத்தி இருப்பாங்க. அப்ப நான் வந்து குற்றமற்றவர் நிரூபிச்சுட்டு வெளியே வரணும் பொதுமக்கள்கிட்ட அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கலாம். இன்னொரு குற்றவாளியாக இருப்பார். சோ ரெண்டு தரப்புக்கும் நியாயமா அது வேகமா கிடைக்கணும். ஒரு மக்கள் பிரதிநிதி குற்றமற்றவராக இருக்கணும் அப்படிங்கிறத ஜனநாயகம் அதற்காக கொடுத்திருக்கு. நீதிமன்றம் அதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த எம்பி எம்எல்ஏ கோர்ட்னால எத்தனை அமைச்சர்கள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள், எத்தனை கேஸ் முறையா நடந்திருக்குன்னு பார்த்தா அந்த எதற்காக அது உருவாக்கப்பட்டதோ அந்த பயனையே நம்ம காலி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நமக்கு தெரியுது.
அதை அடிச்சுட்டாங்க, அது வந்து தூக்கி போட்டோம். எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் அப்படிதான் தப்பு தப்பு செய்வாங்க, அவங்களுக்கு விசாரிக்கிற கோர்ட்டும் அப்படிதான் இருக்கும், அதுல விசாரிக்கிற நீதியரசர்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒரு புரிதலாக மாறிவிட்ட ஒரு அவலமான சூழல்ல நம்ம இருக்கோம். ஏன்னா நீங்க பாருங்க, இந்த இது முறையா 2019 வரும்பொழுது இல்ல 2019 ஒவ்வொரு KK ராமச்சந்திரன் வழக்கோ, தங்கம் தென்னரசு அவருடைய வழக்கோ, இல்ல பெரியசாமி அவருடைய வழக்கோ, இந்த வழக்கு எல்லாம் இன்னைக்கு 4 வருடம் கழித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை முறையாக விசாரிக்க வேண்டிய எம்பி எம்எல்ஏ கோர்ட் முறையா விசாரிச்சிருந்தாங்கன்னா, இது முறையா சொல்ல நேர்மைங்கிற வார்த்தையை நான் பயன்படுது, நேர்மையா விசாரிச்சிருந்தாங்கன்னா இவர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இவர் வேற வழக்குல பாத்துட்டு இருக்காங்க. ஆனந்த கணேசன் அவர்கள் போய் இதை தேடி தேடி படிச்சு இந்த ஃபைல் எல்லாம் வாங்கி இதில் தவறு நடந்திருக்கா, தவறு நடக்கலையா, ஏன் நடந்திருக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த பிரஷரை மேலும் மேலும் ஏத்துறது யாரு? இதே நீதித்துறையில் இருப்பவர்கள் தான். அதை வளைக்கக்கூடியவர்களாக நீங்க இந்த கேள்விகளை எழுப்பாத லோயர் பெஞ்சஸ உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பி இருக்கிறாரா? லோயர் பெஞ்சஸ் இந்த கேள்விகளை எழுப்பி இருக்கணும். நீங்க சொன்னீங்க இத்தனை நாட்களுக்குள்ளாக இவ்வளவு அமௌண்ட் எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் லோயர் ஜுடிஷியல் பெஞ்சிட்ட கொஸ்டின்ஸா ரைஸ் பண்ணிருக்கணும்ல. கண்டிப்பா ரைஸ் பண்ணிருக்கணுங்க. அதை நோக்கியும் நகரணும். இடம் கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கற்பிதம் வச்சிருக்கோம் இல்லையா, நீதி அரசர்கள் நம்ம வந்து தவறு செய்திருந்தாலும் அவர்கள் வந்து நீதி அரசர்கள், கடவுளுக்கு சமமானது அப்படிங்கிற ஒரு தவறான கற்பிதம் போயிட்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருக்கு இல்லையா, அதுவும் உடையணும். நம்ம அது குறித்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகள் இந்த மாதிரி வழக்குகள்ல இப்ப ஆனந்த கணேசன் அவர்கள் தேங்க் காட் இந்த மாதிரி நல்ல நீதிபதிகள் கிடைத்துள்ளனர், அதே நேரத்தில் நாம் தவறான நீதிபதிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாதான் உண்மையிலேயே எம்பி எம்எல்ஏ கோர்ட்ல இருக்கிறவங்க அப்ப இந்த மாதிரி நீதிமன்ற நீதி அரசர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நமக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நாம இந்த தவறை செய்ய முடியாது, நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும், நம்ம ரொம்ப நேரடியா இந்த வழக்கு விசாரணை அணுகணும், வேகமாக விரைவாக இந்த வழக்கை முடிக்கணும் அப்படிங்கிற பார்வை நீதிபதிகளுக்கும் வரும். நீங்க எப்படியாச்சும் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் தவறு செய்வாரு, ஒரு லாயர் ஒரு காசு கொடுத்து விசாரி, அதாவது எவ்வளவு காசு கொடுத்து வாங்கக்கூடிய லாயரும் அதே மாதிரி நீதி அரசர்களை வழக்கக்கூடியவர்கள் இருந்தால் இந்த வழக்கு எவ்வளவு நாள் வேணாலும் போகும் அப்படிங்கிற ஒரு தவறான கற்பிதம் இன்னைக்கு இருக்கு. அதை உடைக்கணும்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த மாதிரி நல்ல நீதிபதிகள் கிடைத்துள்ளார்கள் என்று பாராட்டுவதை தாண்டி நல்ல மோசமான நீதிபதிகளை கண்டிக்க வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு தேவைப்பட்டால் அவர்கள் இம்பீச் பண்ற அவசியம் கூட தேவைப்படுதான்னு நினைக்கிறேன். அப்பதான் உண்மையில சிஸ்டம் மாறும். இல்லாட்டி ஜுடிஷியல் சிஸ்டம்ல நம்ம பேசிட்டே இருக்கும் போது அங்கங்க ஒரு சில பேர் நல்லவங்க இருப்பாங்க, இந்த பெஞ்சுக்கு போல நல்ல தீர்ப்பு கிடைக்கும், இந்த பெஞ்ச் அப்படிங்கிறது போயிடும். நன்றி ஜெகதீஸ்வரன். நிறைவா திரு பாக்கி ஒரே ஒரு கருத்து சொல்ல வரேன். நீதியரசர்கள் மீது புகார்கள் இருக்கும்போது கடந்த காலங்களில் ராமசாமி என்ற நீதியரசர் பார்லிமெண்டால் இம்பீச் செய்யப்பட்டார். ஒன்று கர்ணன் அவர் மீதும் வழக்கில் இருந்து அவரும் இது நீதியரசர்களையும் நீதி என்பது நீதியரசர்களையும் விடவும் நீதிமன்றத்தை விடவும் பெரியது அப்படின்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த அரசியல்வாதிகளுக்கான தண்டனையே அப்படி தண்டனை இல்லாத அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்க அரசியல்வாதிகளாக செல்வாக்குமிக்க மந்திரிகளாக எம்எல்ஏக்களாக இருப்பதனால தான் இந்த ஊழல் புரிகிற சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபடுகிற தன்மை இருக்குது அந்த பதவியினால். இப்போ லாலு பிரசாத் யாதவ் அவர்களும் சிபு சோரன் அவர்களும் ஓம் பிரகாஷ் சௌட்டாலா அவர்களும் ஜெயலலிதாமியார் இப்போ இல்லை சசிகலா அவர்களும் போன்ற தலைவர்கள் இவங்கெல்லாம் அரசியல் தலைவர்கள், இவங்கெல்லாம் தண்டனை பெற்று வந்த பிறகு அரசியல் ரீதியாக அவர்களால் பெரிய சாதிக்க முடியல. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், பெரிய தண்டனை இல்லை. இப்போ நாளைக்கு தினம் எனக்கு தெரியாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் தண்டனை நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனைக்கு உண்டானார் அப்படின்னாருன்னா, தண்டனையில் கூட விடுபெறு 10 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் தண்டனைங்கிறது குறைச்சி 4-5 மாதத்தில் கூட வெளியே வந்திருக்கலாம், பெயிலில் வர்றதுக்கான வழிகள்லாம் இருக்குது. ஆனால் அரசியல் செல்வாக்கை இழப்பார்கள். ஏனென்றால் இந்த அரசியல் செல்வாக்கு மூலமாக தான் அவங்க சொத்து சேர்த்தாங்க, தவறுகள் புரிந்தார்கள், மக்கள் முன்னாடி போய் சேர்ந்து விடும். ஆக நீதிமன்றத்துக்கு தண்டனை என்பது இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், அது சமூகத்தில் பெரிய நன்மை கிடைக்கும் நினைக்கிறேன். நிச்சயமா. அதாவது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, மக்கள் பணியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உண்மை முகங்களை இன்னும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஊடகம் ஒரு பக்கம் செய்தாலும் நீதித்துறையும் ஒரு பக்கம் காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத கூட இது போன்ற வழக்குகள் மூலமாக பார்க்கலாம். இருந்தாலும் அந்த தீர்ப்புகள் வரும்போது தான் இந்த சுமோட்டோ வழக்குகளே இன்னும் விவாதத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன தீர்ப்புகள் வருகிறதோ அது பொறுத்து தான் இன்னும் அதனுடைய இன்னொரு பார்வை நமக்கு தெரிய வரும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விருந்தினர்கள் திரு பாக்கி மற்றும் ஜெகதீஸ்வரன் இருவரும் தங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தாங்க. இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். நன்றி.